நண்பர்களே, இப்ப நடக்கிற அரசியல நம்ம திரையில பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப ரீசென்ட்டா நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு படமா எடுத்து ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம்? அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரிவ்யூல பார்த்தரலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். டிஎன் 2026 தங்க நட்சத்திரம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நட்டி நடராஜ் பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து சென்னைக்கு வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு. அப்ப அவருக்கு சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. சினிமாவில் சான்ஸ் கிடைச்சங்காட்டிக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு பொள்ளாச்சியில் இருக்க ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்த தம்பி ராமையா என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட ஆக்டிங்லாம் பிடிச்சி எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு, அடுத்து எம்ஜிஆர் இவர் தான் சொல்லி என்ன பண்ணிடுறாருன்னா அவருக்கு ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணி வளர்ற அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப தம்பி ராமையாவோட ஹெல்ப்ல இவர் என்ன பண்ணிடுறாரு, நட்டி நடராஜ் நல்ல ஸ்டார் ஆகி கோல்டன் ஸ்டாருங்கிற லெவலுக்கு நல்ல ஒரு ஹிட் அடிச்சிடறாரு. அப்போ அங்க இருக்க சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் அடுத்து அரசியலுக்கு தான் வரப்போறாரு சொல்லி எல்லாரும் ஒரு பேச்சுவாக்கு போயிட்டு இருக்கும்போது அவரோட ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமா மாத்துறாரு. இதுக்கப்புறம் எதிர்கட்சியினர்லாம் என்ன பண்ண ரொம்ப ஒரு டார்ச்சர் கொடுக்கும்போது இவர் வெளிப்படையா சொல்லிடுறாரு, நான் 2026ல சிஎம் ஆக போறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் சிஎம் ஆனாரா? இதான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது உமாபதியோட ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு தைரியமாக இப்போ நடக்கிற பிரச்சனைகளை ஸ்க்ரீனில் காட்டின விதமே சூப்பர்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவரோட மேக்கிங்லாம் எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. நட்டி நடராஜ் இந்த படத்தில் உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குண்டான வளர்ப்புகளாகட்டும், அரசியலிருந்து கட்சி மாறினா எப்படி மரியாதை கொடுப்பாங்க சொல்லி வந்த விதங்களாகட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் உண்மையாலுமே சதுரங்க வேட்டைப்படுறதுக்கு அப்புறம் இந்த படத்தில் நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த லெவலில் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த கேரக்டர் அச்சு பிசுறாம அப்படியே பண்ணியிருந்தாரு. அண்ட் தம்பி ராமையா இந்த படத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக பண்ணியிருந்தாரு. நிறைய கேரக்டர்கள் உள்ள பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கேரக்டர் இதாக தான் இருக்குமோ, இந்த கேரக்டர் இதாக தான் இருக்குமோன்னு சந்தேகம்ல இல்லை, கன்ஃபார்மாக அப்படிதான் தோணுச்சு. அதே மாதிரி அதில் தம்பி ராமையா ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக நல்லபடியாக பண்ணியிருந்தாரு. ஒரு எஜமான் ஒரு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதங்களாகட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், இளவரசு ஆகட்டும், இவங்க தங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லபடியாக நீட்டாக பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹீரோ எப்படி சினிமாலேருந்து அரசியலுக்கு போனார்னு சொல்லி காட்டின விதங்கள் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லையும் இப்போ ரீசெண்டாக நடக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு நீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீட்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் மைனஸாக பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போய் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய பிரச்சனைகளை காட்டி நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் இந்த படத்தோட கதை ஒரே இடத்துல ரன் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது இப்ப நடக்கிற அரசியல் நடக்கிற பிரச்சனைகள் ஒரு மறைமுகமான தாக்குதலை நல்லபடியா எடுத்து காட்டியிருந்தாரு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா நட்டி நடராஜோட ஆக்டிங் ஆகட்டும் அண்ட் உமாவதியோட மேக்கிங் ஆகட்டும், அவர் எடுத்த திரைக்கதையாகட்டும், அதுக்காக கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு நார்மல் ஒரு வாட்சபிள் மூவியா இருக்கும். அண்ட் நான் இந்த படத்தை கொடுக்க ரேட்டிங் என்ன 5/3. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுச்சு அண்ட் அந்த மறைமுகமா தாக்கின ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.